அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். முந்தைய தினம் பொலனர்வ மாவட்டத்தில் கரப்பளை சமன்பட்டி அருள்மிகு ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் ஆலயத்தில் தான் நிற்கிறோம். பார்த்திங்கன்னா பின்னுக்கு ஆலய திருவிழாவிற்குரிய வேலைப்பாடுகள் செய்யப்பட்ட நிலையில் இருக்கி அதை பற்றிய காணொலியாக இந்த காணொலி அமைய போகுது. தொடர்ந்து முழுமையாக இந்த காணொலியை பாருங்கள். இந்த ஆலயத்தில் திருவிழா சம்பந்தமான வேலைகளை தான் இன்றைய தினம் பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா 2024 திருச்சடங்கு உற்சவம் பொலனர்வை மாவட்டம் சமன்பட்டி கரப்பளை பத்ரகாளி அம்மன் ஆலயம் என்ற ஒரு நோட்டீஸ் மிதிக்கு 2024 6ஆம் மாதம் 27ஆம் தேதி சங்காபிஷேகமும் 6ஆம் மாதம் 29ஆம் தேதி மடைப்பட்டி எழுந்தருள் நிகழ்வும் 7ஆம் மாதம் 5ஆம் தேதி அதாவது 2024 7ஆம் மாதம் 5ஆம் தேதி தீமிதிப்பு நிகழ்வும் இடம்பெறும் என இங்கே நோட்டீஸ் இருக்கு. பார்த்திங்கன்னா இதை பார்க்குறாக்கள் வந்து கலந்து கொள்ளுங்க. அப்படியே தொடர்ந்து வாங்க வீடியோவை பார்க்கலாம். 2024ஆம் ஆண்டுக்குரிய திருவிழாவிற்குரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்ட ஒரு நிலையில் இந்த ஆலயம் காணப்படுது. பார்த்திங்கன்னா இப்போ கிட்டத்தில் தான் மதிலெல்லாம் பூசி வெள்ளையெல்லாம் அடித்து ஒரு அழகிய ஒரு நிலையில் காணப்படுது. பார்த்திங்கன்னா இந்த ஆலயத்தில் பல வேலைகள் செய்யப்பட்ட நிலையில் அப்படியே கிடக்குது. நம்ம வந்த நேரம் அதிகாலை என்றபடியாக எல்லாம் அப்படியே ஒருத்தரையும் காணலை. இழித்தான் வேலைக்கு ஆட்கள் வருவாங்க. பார்த்திங்கன்னா எல்லாமே வேலை செய்கிற கட்டத்தில் தான் இருக்காங்க. இந்த ஆலயத்தை பற்றிய காணொலிகளை நான் முந்தைய வீடியோவில் போட்டிருக்கேன். பார்க்காதாக்கள் பார்த்து கொள்ளுங்க. அப்படியே வாங்க ஃபுல்லாக பார்க்கலாம். சமன்பட்டி அருள்மிகு ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் ஆலயம் என்ற ஒரு போட் இருக்கு. பார்த்தீங்கன்னா இது பழைய போட், கலட்டி வச்சுக்கோங்க. அப்படியே வாங்க போய் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த தெரிகிற பந்தல் வீரபத்திர பந்தலாகவும் காணப்படுது. பார்த்தீங்களா வேலைகள் செய்யப்பட்ட நிலையில் இருக்கி. பொலனர்வ மாவட்டத்தில் காணப்படுகின்ற காளியம்மன் வழிபாட்டில் முதன்மையிடமாக இந்த ஆலயம் திகழுது. பார்த்திங்கன்னா இஞ்சால காணப்படுறது தான் இந்த ஆலயத்திற்குரிய காரியாலயமாக காணப்படுது. இந்த ஆலயத்திற்கு 2 கிணறுகள் காணப்படுது. அதில் ஒரு கிணறு தான் ஆலயத்திற்கு அருகில் காணப்படுகின்ற கிணறு. பார்த்திங்கன்னா இந்த பெரியதான் மேடை. பார்த்திங்கன்னா ஆலயத்திற்கு முன்பாகவே ஆலமரம் ஒன்றும் காணப்படுது. பார்த்திங்கன்னா இதுதான் விநாயகர் மந்தல். நம்ம வந்த பாதை பார்த்திங்கன்னா பிரதான நுழைவாயிலில் இதுதான் பிரதான நுழைவாயிலாக காணப்படுது. அஞ்சாலையும் அழகிய மதில்களாகவே இருக்குது. பார்த்திங்கன்னா கோயிலை துப்புரவு செய்கிற நிலையில் உள்ளதனாடி கோயில் சுத்தம் செய்வதற்கான வேலைகள் நடந்தபடியே அப்படியே இருக்குது. ஆலயத்திற்கு அருகிலேயே சுத்திகரிக்கப்பட்ட நீர் வைப்பதற்கான வேலைகளும் செஞ்சுருக்காங்க. பார்த்திங்கன்னா வேலையெல்லாம் செய்யப்பட்ட நிலையில் இருக்கி. பார்த்திங்கன்னா இஞ்சால டாங்கியெல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க.